தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியான தெய்வம் எனக்கு காண்பித்த ஒரு தீர்க்க தரிசன நூல் யோனாவுடைய புஸ்தகம். எல்லாரும் எடுத்துக்கலாம். பக்க நம்பர் 1072 பக்கம், முதல் 4 வசனங்கள். நம்ம இன்றைக்கு முடிந்தளவு முகவுரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதல் 4 வசனங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இன்றைக்கு யோனாவுடைய மனநிலையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது அதிகாரத்துக்குள்ளே உள்ளே போக முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல, அதுக்கான நேரம் இருக்குதுன்ட்டு. இதற்கான தலைப்பு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தேவனுடைய இரக்கமும் மனிதனுடைய மனநிலையும். தேவனுடைய இரக்கமும் மனிதனுடைய மனநிலையும். இன்றைய கிறிஸ்துவத்தின் நிலையை குறித்து நாம் பார்க்கும்போது, அவர் கிருபையுள்ள தேவனாக இருப்பதினாலே நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைக்கு தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் மாறி போயிருக்கு. தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறதுனாலே நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் நிராகரித்து வாழலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கிறிஸ்துவம் இன்றைக்கு போயிருக்கு. அதான் உண்மை. நிறைய நம்ம அதை பார்க்குறோம். தேவனுடைய கட்டளையின்படியாக என்னுடைய வாழ்க்கையை கட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை. அதன்படி நான் வாழுகிறேன் நான் கிடையாது. இன்றைக்கி நம்ம மீடியாக்கள் நிறைய கிறிஸ்துவத்தை எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். சினிமா பாடல்கள் உள்ளே புகுந்துருச்சு, ஆட்டங்கள் பாட்டங்கள் உள்ளே புகுந்துருச்சு, என்னென்னமோ நடக்குது. தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சியை மீடியா எடுத்து போட்டு எந்த அளவுக்கு கிறிஸ்துவமானது இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கிறங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்ற மனநிலைக்கு வந்துவிட்டோமோ என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைமையில தான் நாமளும் இருக்கிறோம். எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு தடவை நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியான தேவன் எனக்குள்ள வந்துட்டார், ஆனால் என் வாழ்க்கையை என்னை எப்படி வேணாலும் கட்டிக்கலாம், அந்த மனநிலைக்கு வந்திருக்கோம். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனாலே கொடுக்கப்பட்டது என்று சொல்ல அந்த மனநிலையும் எனக்கு வந்திருக்குது. அது உண்மையிலே உலக பிரகாரமான மனிதன் தான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறான், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறான். எனக்கு இருக்கிறத கடவுள் தான் கொடுத்தாருங்கிற அந்த மனநிலையை நம்மளை தேற்றிக்கிறோம். உண்மையிலேயே அது தேவன் எனக்கு அருளினதா, அந்த மனநிலை நம்மளுக்கு வேணும். திருவிருந்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவன் அருமையான கட்டளையை கொடுத்து இதில் பங்கெடுக்கும்படி சொல்லியிருக்கிறார். நான் சொன்னது மாதிரியே தான். அதன்படி நம்ம இதை செய்கிறோமா? 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27 வசனம். இப்படி இருக்க ஆரம்பிக்கிறார். அங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு வரார். கிறிஸ்துனுடைய ரத்தம் எப்படி இருக்குது, அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்க அங்க ஒரு கம்மா போறார். அடுத்தது, இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். நான் ஒவ்வொரு தடவையும் தவறு செய்துவிட்டு தேவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்காமல் இதிலே பங்கு கொள்ளும் போது நான் குற்றமுள்ளவன். அது வேதம் சொல்லுது, நான் குற்றவாளி. அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நீ குற்றமுடையவன், நீ என்னிடத்திலே பரிந்து பேசாதபடிக்கு, மன்னிப்பு கேட்காதபடிக்கு இதில் பங்கு கொள்ளுகிறாய். அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம எத்தனை தடவை இதை புறந்தள்ளி விட்டு, இந்த கட்டளையை புறந்தள்ளி விட்டு நம்ம இதில் செஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த கோட்பாடுகளை நம்ம வர்றோமா இல்லையா பாருங்க. எப்படி வேணாலும் வாழலாம், அவருடைய கட்டளை நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்போ சபை என்பது தேவனை ஆராதிக்கக்கூடியது, ஜீவன் உள்ள தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடத்துல நான் போகும்போது அவருக்கு நான் உகந்தவனாக இருக்கிறேனா, அவர் நினைக்கிற வண்ணம், அவருடைய சிந்திக்கிற வண்ணமாக என்னுடைய வாழ்க்கையை கட்டப்பட்டிருந்தது. அந்த வாரத்தில் இந்த பாத்திரத்திலே பங்கு கொடுப்பதற்கு நான் தகுதியுள்ளவனா உள்ள வந்திருக்கிறேனா, இது முக்கியம்.
நான் அதை சிந்திக்காம இதில் பங்கெடுக்கும் போது நான் குற்றம் உள்ளவனாயிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அது சொல்லுது, நீ குற்றவாளி, இதில் பங்கெடுத்துட்ட. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் யோனா. எப்படி வேணாலும் இருக்கலாம், தேவனுடைய கட்டளையை நான் நிராகரிக்க முடியும், நிராகரித்து வாழ முடியும் அப்படிங்கிறது யோனா அந்த முடிவுக்கு வரார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். இன்றைய கிறிஸ்தவ உலகம் அப்படித்தான் போயிடுச்சு. எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் ஆராதனையில் நான் கரெக்டாக வந்து பங்கெடுத்தா போதும். ஏன் கேள்வி வைப்பாங்க இல்லைன்னா? அது அல்ல. அது தேவன் விரும்புகிற ஆராதனையும் அல்ல, ஒழுங்கும் அல்ல. பழைய ஏற்பாடாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி, தேவன் நம்மளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாரு சொல்றார். நான் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பா. அது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதே உபாகமத்திலே வாசிட்டு வாங்க. 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல், கைக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நான் உன்னிட்ட கேட்கிறேன், என்ன எதிர்பார்க்கிறேன்? நீ கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளணும் தானே நான் நினைக்கிறேன். இதை காட்டிலாம் உனக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்ற. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 11:1. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்ளணும். அதான் முக்கியம். சண்டே மட்டும் கை கொண்டு போந்தா போதும். அப்படிதான் நம்முடைய மனநிலை மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்து அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொண்டா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். உலகம் அப்படிதான் மாறிடுச்சு. உலகத்தில் இருக்கிற சபைகளும் அப்படிதான் அந்த கோட்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சபையில் என்ன வேணாலும் செய்யலாம். கடவுள் கிருபையுள்ளவராக இருக்கிறார், என்னுடைய பாவங்களை அவர் மன்னிச்சிருவார், அதனால நான் எப்படி வேணாலும் வாழலாம். அந்த மனநிலைக்கு இன்றைக்கு கிறிஸ்துவம் வந்துடுச்சு. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27 வரை வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்றார். பாடுங்க, ஒப்பிடுவேன் சொல்றார். இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனோ அவன்தான் கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பானவன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்சிங்கனாக்க நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. எப்பா, என் கற்பனையெல்லாம் நீ கற்கொள்ளாம, நீ அற்புதம் செய்கிறேன், அடையாளம் செய்கிறேன், எல்லாத்தையும் என்னுடைய நாமத்தினாலே செஞ்சுட்டு என்கிட்ட கர்த்தாவே கர்த்தாவே இதெல்லாம் செஞ்சேன், உம்முடைய நாமத்தை நினைச்சு வியாதியை குணப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை சொல்லியே நான் பிசாசுகளை துரத்தினேன்னு சொன்னாலும் நான் உன்னை அறியேன்னு சொல்லுவார். தேவனும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய கற்பனையை கை கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழணும். அதை விட ஆண்டவர் நம்மள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கலன்னு சொல்றார். தொடர்ந்து வாசிங்க வருது. பெருமலை சொரிந்து பெருமல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவருடைய கற்பனையின்படி நீங்க வாழும் போது எல்லாம் வரும். பெருவெள்ளம் வரும், பெருமலை சொரியும், காற்றடிக்கும், புயல் அடிக்கும், எல்லாமே வரும். ஆனால் அவருடைய கற்பனையின்படி வாழுகிற பிள்ளைகளை அது சேதப்படுத்தாது, ஒரு நாளும் சேதப்படுத்தாது. அது கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு, அது கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு, அதுக்கு சேதமே வராது. நீங்க அப்படி இல்லாம அடுத்து வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத வீட்டுக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்றார். அடுத்தது பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொன்னார். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னு சொல்லி நீங்களே உங்கள்ட்ட விட்டுறாத. நான் எந்த பாரின் மீது என்னுடைய வீட்டை நான் கட்டி வச்சிருக்கிறேனா, அல்லது மணலின் மீது என்னுடைய அஸ்திபாரத்தை நான் போட்டு வச்சிருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அவருடைய கற்பனையின்படி அவருடைய கட்டளையின்படி நான் கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது நான் எப்படி இருக்கிறேன்?
யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அவரை பிரியப்படுத்துவது என்பது ஆராதனை கிடையாது. அந்த வாரம் முழுவதிலும் தேவனுக்கு நான் பிரியமாய் வாழ்ந்து அவருடைய கட்டளையை கை கொண்டு அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வாரத்தில் என்னை நடத்தின விதம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது ஆண்டவரே, அதற்காக நன்றின்னு சொல்லி தாவீதை போல நொறுங்குண்ட இருதயமாக விழுவணும். என்னை நடத்தின விதம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது. எத்தனை காட்சிகளை பார்க்கிறேன், எவ்வளவு விதமான கோரமான விபத்துகளை பார்க்கிறேன். நீ ஆஸ்பத்திரிலாம் போய் பாருங்க. ஆனா அதை அவங்களை காட்டில நான் நல்லவன் சொல்றதுக்கு எனக்கு என்ன ஆண்டவரே தகுதி? ஆனா என்ன வச்சிருக்கீங்களே, உயிரோட வச்சிருக்கீங்களே, ஜீவனோடு கூட வச்சிருக்கீங்களே. இந்த மனநிலை எனக்கு இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது பயத்தோடும் பக்தியோடும் நான் உயிரோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கேன் சாமி, என்னை பலனோடு நீ வைத்திருக்கிறீர், உங்களுடைய கட்டளின்படி வாழ எனக்கு கிருபை செய்யும் சொல்லி நம்ம அந்த மனப்பான்மையிலே ஆண்டவரை ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு சபையிலே ஊழியம் என்பது என்னுடைய கடமை அல்ல, என்னுடைய பொறுப்பல்ல என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்படிதான் வந்துட்டோம். ஏன் சும்மா இருக்கிறவங்க ஏதாவது அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஊழியம்னு சொன்னால் எத்தனை பேர் வர்றதில்லை. சும்மா இருக்கிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, அவங்க தான் அந்த ஊழியெல்லாம் செய்யணும் அப்படின்னு வரும். கடந்த வாரத்தில் நாங்கள் காரப்பாக்கத்தில் ஊழியம் செஞ்சோம். உண்மையிலே 2 அம்மா என்கிட்ட வாங்கிட்டு, அவங்க வயசானவங்க, கிட்டத்தட்ட 80 வயசை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நல்ல வார்த்தையம்மா இது வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்படி வாங்குறாங்க. ஏசப்பா, நான் இவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிறேன்ப்பா, எனக்கு பாதுகாத்துங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு தெரியுது என்னன்னு. 2 பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த கடவுள் யார் என்பது அவங்களுக்கு தெரியுது. அவர் சுகம் கொடுக்கிற கடவுள், என்னை பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் என்பதை அறிஞ்சிருக்கிறாங்க. வயசானவங்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சொல்லி கொடுத்த நிமிஷத்தில் அந்த வார்த்தையை சொல்றாங்க. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? ஊழியம் என்பது என்னுடைய கடமை அல்ல, என்னுடைய பொறுப்பல்லங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். நான் ஒரு வீதியில் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாம் மட்டும்தான் வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க, நாம் தான் ஊழியம் செய்யலாம் நினைக்காதீங்க. நானும் யாரும் போனோம் இங்கே நான் ராஜாபுரதன் போகிறோம். ஒரு 5 பேர் அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு, யாருன்னு தெரியல. அப்போ நம்ம இந்த சபையாக சேர்ந்து அதை செய்யும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் அது. யோனாவுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? 1வது மனநிலை அவனுக்கு. யோனாவுக்கு நிறைய மனநிலை இருந்தது. அதில் 1, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் மிகுந்த இரக்கம் காண்பிக்கிற தெய்வம். அப்படி இருக்க இந்த நினிவே மக்களை ஏன் ஆண்டவரை ரட்சிக்கணும்னு நினைச்சான்? நீ ரட்சிப்பதற்கு அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லையே அப்படின்னு நிலைக்கு வந்தாரு யோனா. யோனாவுடைய மனநிலையை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்கிறோம் நம்ம. யோனா என்ன நினைச்சார்? யோனா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். யோனா எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஊழியத்தை பார்த்தாங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஆனா யோனாவுடைய ஒரு மனநிலை எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே நீ மகத்துவம் உள்ள தெய்வம், நீ இரக்கம் உள்ள கடவுள், நீ கிருபை நிறைந்தவர். அப்படி இருக்கும்போது நீ ஏன் நினிவே மக்களை போய் ரட்சிக்கணும், அவங்கள நான் மனந்திருமன்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோனாவுடைய மனநிலை இருந்தது. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு, மனந்திருமலை பெறுவதற்கு அவன் தகுதியற்றவன் ஆண்டவரேன்னு சொல்லி மனநிலைக்கு வர்றாரு. அவன் தகுதியற்றவன், அவனை ஏன் நீங்க ரட்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, விரும்புறீங்க? அந்த நிலைமைக்கு யோனா போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். நான் ஏன் ஊழியம் செய்யவில்லை? நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். அது காரணம், அது ஏன் வேலை இல்லை. முதலாவது, அது என்னுடைய வேலை இல்லை. 2வது, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைமைக்கும் நம்ம வந்துட்டோம். நான் ஏன் அவங்களுக்கெல்லாம் அறிவிக்கணும்? எனக்கு 1008 வேலை இருக்குது. ஆஃபீஸில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கணுமா? எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் ஒன்று எடுக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் உங்களை தண்ணீரிலே நிறுத்தும் போது, உங்களுக்கு இட்ட கட்டளையை நீங்கள் அடிக்கடி மறந்து போகிறீர்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்த கட்டளைகளை ஒவ்வொரு தடவையும் மீறி நடக்கிறீங்களத மறந்து போயிடாதீங்க. அது ஞாபகம் இருக்கா? என்னென்னலாம் சொல்லி அதை செஞ்சீங்கன்ட்டு ஆண்டவர் சிஷ்யரிடத்திலே சொல்ற, உலகமெங்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை உங்களுடைய சீஷர்களாக மாற்றுங்கள்னு சொன்னார். ஒரு சீஷனுக்கு வேலை என்ன?
தேவனுடைய கட்டளையின்படி நடப்பது. தேவனுடைய கட்டளை என்ன? இவனுடைய வார்த்தையை நீ சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லணும். இதுல நம்ம உற்சாகமா இருக்கிறோமா? யோனாவுடைய மனநிலைக்கு நம்ம போயிட்டோங்கிறத மறந்துடாதீங்க. நான் ஏன் சுவிசேஷம் சொல்லணும்? அது என் வேலை இல்லை. அவனுக்கு நான் ஏன் சொல்லணும்? அவன் சும்மா சாதாரண பாவியாவே எவ்வளவு மோசமான பாவி தெரியுமா? அவனுக்கெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்லணுமா? அப்படிங்கிற நிலைமைக்கு யோனா வந்தார். உங்களுடைய மனநிலை என்னுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. பவுலுடைய மனநிலையை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 25 வரலையும் ஒரு பரிசுத்தனுடைய மனநிலையை குறித்து எழுதுறான். இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக குறித்து நான் கவலைப்படல. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய மன விருப்பம் பார்த்தீங்களா? எனக்கு கட்டுகள் உண்டு, நான் போக போறேன், எருசலேமுக்கு போக போறேன், எனக்கு பாடுகள் வரப்போகுது, நான் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, இந்த பாடுகளோட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற வாஞ்சியும் விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. அதை நான் செய்ய ஆசையாய் தொடருகிறேன்னு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில என்ன கட்டு வந்திருக்கு நீங்க பாருங்க. சுவிசேஷத்தின் மொத்தமாக நான் இந்த பாட அனுபவிச்சிருக்கேன் மட்டும் ஏதாவது சொல்லுங்க. யோனாவுடைய மனநிலைக்கு மாறி போயிருக்கிறத மறந்துடாதீங்க. யோனா மிகப்பெரிய ஊழியக்காரன். அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். 2ஆம் எரோபியாம் காலத்துல பூமியினுடைய கடையாந்தரம் மட்டுமாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மனநிலை எப்படி வந்தது? நீங்களும் நான் அந்த மனநிலையில தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஊழியம் என்னுடைய வேலை இல்லை, நான் அதை செய்ய தேவையில்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனத்தையும் வாசிங்க. 16, 17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு ஐயோ. இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோமா? நீங்க வாசிக்கிறீங்களா? இதை தியானிக்கிறீங்களா? சுவிசேஷத்தை நான் சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். ஊழியக்காரருக்கு மட்டும்தாங்க அந்த பொறுப்பு, எனக்கெல்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களை விட பரிதாப நிலையில இருக்கிறவங்க யாருமே கிடையாது. எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை நான் பிரசங்காது இருப்பேன், ஆனால் எனக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஒவ்வொருத்தங்களும் இந்த வேதத்தை வாசிக்கும் போது உங்களை குறித்து அது வரும். எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. நான் சொல்லலைன்னா நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும், என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7 11 வரையும் வாசிக்கும்போது, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. ஒளிந்து போகிற அந்த ஊழியம், மோசே செய்த ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம். அந்த ஊழியத்துக்கு முன்பாக இந்த ஊழியம் அதிக மகிமையுடையது. அதை நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஒளிந்து போகிற ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற மகிமை புரிந்து இயேசு கிறிஸ்துடைய இந்த ஊழியம் எவ்வளவு மகிமையான ஊழியம். இதை செய்யறதுக்கு நம்ம முன் வர்றோமா? யோனாவுடைய மனநிலைக்கு போயிருக்கோங்கிறத பார்த்துருங்க. யோனா அதைத்தான் செய்தார். நான் ஏன் அறிவிக்கணும்? அந்த ஜனங்கள் எவ்வளவு அழிக்கப்பட வேண்டியவர்கள். அவன் சாதாரண பாவியாவே, அவன் அழிக்கப்படணும். அந்த மனநிலை யோனாவுக்கு இருந்தது. நம்முடைய மனநிலை அப்படிதான் இருக்குது. நான் ஏன் சொல்லணும்?
நான் சொன்னா மனம் திரும்பிடுவான். அவன் மனம் திரும்பக்கூடாது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போ. யோனாவுடைய புஸ்தகம் வசனம் 12 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு யோனா முடிவுக்கு வந்துட்டார். என்னை எடுத்து சமுத்திரம் போடுப்பா, நான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு பெரிய மனுஷன் பார்த்தீங்களா? என்னை எடுத்து சமுத்திரத்தை போடு. உனக்கு பிரச்சனை இருக்குதா? கப்பல் ஆடுதா? பெருங்காற்று அடிக்குதா? உன் கப்பல் முழுகு போகுதா? ஒன்று செய், என்னை எடுத்து கடலை தூக்கி போடு. நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்கே போக மாட்டேன்? நீனிவேக்கு போக மாட்டேன். நான் ஊழியம் செய்ய மாட்டேன். என்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பாடத்தை யோனா நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. நான் செத்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிற அந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். 2வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஒரு வசனம் தான் யோனாவுக்கு கொடுக்கப்பட்டது, வேற ஒண்ணுமே இல்லை. இதை மட்டும் செய்ப்பா. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அந்த அழிவை குறித்து நீ சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரு வசனம் தான் அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனா யோனா போக மாட்டேன்னு போனான். நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னார். நான் ஏன் போகணும்? பாவத்தை அறிக்கை செய்யாத இருதய கடினத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்யாம பகிரங்கமா இதுல பங்கெடுக்கிறோம். அந்த இருதயம் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுது. ஞாயிற்றுக்கிழமை போறோமா, ஆராதிக்கிறோமா, பங்கு கொள்றோமா, ஞாயிற்றுக்கிழமை போறோமா, ஆராதிக்கிறோமா, பங்கு கொள்கிறோமா. பாவத்தை அதாவது பாவத்தை அறிக்கை செய்யாத இருதய கடினம். ஆனால் ஊழியம் செய்யாத ஒரு இருதய கடினம் உள்ள ஒரு மனுஷனை கேள்விப்பட்டிருக்கோம்னா அது யோனா. அந்த நிலைமை தான் இப்ப நம்மளுக்கும். இப்போ தேவனுடைய சமூகத்தில் இருந்து அறிவிக்கிற ஒவ்வொரு அறிவிப்பும் எவ்வளவு வல்லமையுடைய என்கிறதுக்கான அந்த மகத்துவத்தை நம்ம அறியாம போய் உட்கார்ந்திருக்கிறோம். ஊழியம் செய்யாத ஒரு இருதய கடினம் உள்ளவர்களாக நம்ம மாறி போயிட்டோம். நம்ம மனமிருந்து திரும்ப வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நம்மளுக்கு சொல்ல கொடுது. 2வது மனநிலை பார்க்கிறோம். யோனாவுடைய 2ஆம் மனநிலை கடவுளை பற்றிதான புரிதல் இல்லாதவனாக இருந்தான். இந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை குறித்து புரிதல் இல்லாத ஒரு மனுஷனாக யோனா இருந்தார். அவர் மிகப்பெரிய ஊழியம் செய்த ஒரு மனிதன் தான். இப்போ நகரத்தை குறித்து நமக்கு புரிதல் இருக்குதான்னு பார்க்குறோம். இப்போ சென்னை பட்டணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு சென்னை. இந்த சென்னையில் நிறைய தீமைகள் நடக்குது, அநீதி நடக்குது, கொடுமைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, எல்லாமே நடக்குது. அந்த நகரத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் சென்னையை குறித்து நீங்கள் வெளியில் போய் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, என்னப்பா சென்னையில் இப்படியெல்லாம் நடக்குதாமலோ. 2வது வெள்ளத்தை குறித்து பாருங்க. இப்போ தான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கு வெள்ளம். அதுக்கு முன்னாடி சென்னைனாவே வெள்ளம், ஒவ்வொரு புயலுக்கும் வெள்ளம். இங்கே தான் தீமைகள் அதிகம். வளர்ந்து வருகிற மிகப்பெரிய மாநகரம். அது மாநகரம் கூட சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்றாங்க? பெருநகர மாநகராட்சி அப்படி சொல்றாங்க. மாநகரம் வேற, பெருநகரம் வேற. கிரேட்டர் சென்னை. இது மாநகரங்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகரம் சொல்லுவாங்க, திருநெல்வேலி மாநகரம் சொல்லுவாங்க, மதுரை மாநகரம். ஆனால் பட் சென்னை கிரேட்டர் சென்னை, பெருநகர சென்னை. இங்கே எல்லாமே நடக்குது. இந்த நகரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நகரத்தில் நடக்கிற பாவங்களுக்காக, தீமைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த நகரம் இவ்வளவு கொடுமையான காரியங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தையிலே நினைக்க முடியாத பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நகரம். நகரம் வளருது, அதே வேளையிலே பாவம் 2 பங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ படித்தோம். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ஒக்கியம்பேட்டை திருச்சபையில உங்களையும் என்னை வச்சிட்டார். இவ்வளவு கொடுமைகள் நிறைந்த இந்த நகரத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் இந்த நகரத்தினுடைய கொடுமைகளுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நினைவுறோமா? யோனாவுடைய மனநிலை அப்படிதான் இருந்துச்சு. அவன் சாதாரண பாவியா? நினிவேல இருக்கிறவன் அவன் எவ்வளவு மோசமான பாவி. அங்கே நடக்கிற கொடுமைகள். ஏன்னா நினிவே மிக வளர்ந்த நகரம். அப்படி வளர்ந்த நகரத்திலே வாழ்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் யோனாவுக்கு தெரியும். எப்போதுமே இஸ்ரவேலை பிடிக்காத ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அசிரிய ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் மேல எப்பெல்லாம்
தாக்கம் வருது, அப்பெல்லாம் போர் தொடுக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப யோனா தீர்க்கதரிசி அங்கே இருக்கும்போது அவனுக்கு நினிவே காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். ஏன் அதை காப்பாற்றணும்? அவன் எப்போதுமே எனக்கு எதிரியானவன். சென்னை பட்டணத்தில் தான் உங்களையும் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவ்வளவு தீமைகளும் கொடுமைகளும் நிகழ்கிற இந்த சென்னையிலே உங்களையும் என்னை வச்சிருக்கிறார். இந்த பட்டணத்திற்காக நீங்கள் நான் எப்படி ஜெபிக்கிறோம், எத்தனை மணி நேரம் இதற்காக நம்ம ஒதுக்குறோம். ஸோ இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளோ அவசியங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேணும். இல்லைப்பா அது இருந்தால் இருந்துட்டு போகுது, நம்ம வாட்டில் ஒரு தடவை பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு நம்ம வாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். 20 வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எனக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். சகல பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷத்தை நான் தைரியமாய் அறிவிக்கும் பொருட்டு எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கடந்த வாரத்தில் நாங்க சங்கீதம் என்ன 20ஆம் சங்கீதத்தில் நாங்கள் தியானிச்சோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு ராஜாவுக்காக ஜெபிக்கிறார். தாவீது ராஜாவுக்காக ஜெபிக்கிற ஜனங்கள், தாவீதுடைய இருதயத்தை அறிந்து அவனுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கெஞ்சுகிற ஜனங்கள். நீங்க 20ஆம் சங்கீதத்தை போய் வீட்டில் வாசி பாருங்க. தேவனுடைய சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதுக்காக ஜெபிக்கிறார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி இங்கே பவுல் உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். செய்யறமா? உன் குடும்பம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும்னா நீ ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்கு பிரதர். வேதம் சொல்லுது, நீ அமைதியுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால், உன் குடும்ப சுகமாக சமாதானமாக இருக்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணுப்பா. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணு. நகரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணு. ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணு. இவ்வளவு கட்டளைகளையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அத்தனை கட்டளைகளையும் நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த உலகத்திலே நான் நிராகரித்து வாழ முடியும். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தில் எல்லாம் எழுதி நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அத்தனை கட்டளைகளையும் இந்த உலகத்திலே நான் நிராகரித்து சந்தோஷமா சுகபோகமா வாழ முடியும். கேட்டா ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்துக்காக பிரதர், ஆண்டவர் தான் அதை ஆசீர்வாதத்திற்காருன்னு சொல்லி உங்க மனசாட்சியை தொட்டே சொல்லுங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். எனக்கு இருக்கு கார் இருக்கு பிரதர், எனக்கு பைக் இருக்கு பிரதர், எனக்கு வீடு இருக்கு பிரதர், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது அப்படின்னு ஆண்டவர் மேல பலியை போடுறோம். அந்த மனநிலைக்கு வந்துட்டோம். எனக்கு அன்பானதோடைய பிள்ளைகளே, நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? யோனாவுடைய மனநிலை, இந்த நகரம் அழிய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனநிலைக்கு போனார். அது காப்பாற்றக்கூடாது, அது சாதாரண நகரம் அல்ல, அது மிகுந்த பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். அது எப்போதுமே இஸ்ரவேலுக்கு எதிரானவர்கள் அங்கே வசிக்கிறார்கள். எனவே அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி யோனா தன்னுடைய இருதயத்தில் நினைத்துக் கொண்டார். யோனாவுடைய மனநிலையை பார்த்தீங்களா? அன்புள்ள கடவுள் நினிவேயின் பல லட்சம் மக்களை நேசிக்கிறார் என்ற உண்மை யோனாவுக்கு தெரியாமல் போய்விட்டது. யோனாவுக்கு தெரியல. இப்ப அவனுடைய மனநிலை என்ன இருந்தது பாருங்க. நாங்கள்லாம் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள். இஸ்ரவேலரும் யூதாவும் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த கடவுள் எங்களுக்கு மட்டுமே சொந்தம், அந்த நிலைக்கு மாறிட்டார். நாங்கள் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே எங்களிடத்திலே நியாயப்பிரமாணம் இருக்கிறது.
நாங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணினவர்கள், நாங்கள் ஒரு பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதிகள். இந்த ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான், நினிவே பட்டணத்துக்கு அல்ல. அவன் மோசமானவன், அங்கே வசிக்கிறவன் தீமை நிறைந்தவன், ஒழுக்கக்கேடாவன், எனவே அவனை அழித்தாக வேண்டும் சொல்லி அந்த மனநிலைக்கு யோனா போயிட்டார். நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு சென்னை பட்டணத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்து கிடக்கிற இந்த பட்டணத்துல இந்த ஜனங்களுக்காக யோனாவை போல முறுமுறுத்து அமைதலா இருக்கிறோமா, அல்லது இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? இந்த ரெண்டு கேள்வியை யோனாவுடைய மனநிலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 24வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. 33வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். எல்லார் மேலும் தேவன் கண்ணோக்கமாய் இருக்கார். 47ஆம் சங்கீதம் 2வது வசனம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். யோபு 37:7 வாசிங்க. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும், அவர் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். தேவனுடைய அன்பை பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை பாருங்க. சகல மனிதனும், பூமியிலே தாம் படைத்த அத்தனை மனிதர் மேலும் தெய்வம் இரக்கமுள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா யோனாவுடைய மனநிலை எப்படி? அந்த ஜனங்கள் சாக வேண்டும், அவன் அழிக்கப்படக்கூடியவன், அவன் மனம் திரும்ப கூடாது, தெய்வம் அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது, அவர்களை அழித்தாக வேண்டும் சொல்லி மனநிலைக்கு யோனா கடந்து போனார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:26 முக்கியமான வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணின தெய்வம் எல்லா ஜாதிகள் மேலும் இரக்கமுள்ளவராகவும் கிருபை நிறைந்தவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இது யோனாவுக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த தெய்வம் எங்களுக்கு மட்டும்தான், ஆபிரகாம் சந்ததியாகிய எங்களுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் உரித்தானவர் என்பதை யோனா வைராக்கியம் உள்ளவனாக இருந்ததினாலே பூமி அனைத்துக்கும் ராஜா இவர் என்பதை யோனா மறந்து போனார். எனவே தவறான புரிதல் உள்ளவனாய் மாறி போனார். தெய்வத்தை குறித்து தவறாக புரிந்து கொண்ட யோனாவாக மாறிப்போனார். உங்களுடைய நிலைமை, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. 3வது யோனாவுடைய மனநிலை, அந்த ஜனங்களை இன ரீதியாக வெறுக்கிறவனாய் மாறி போனான், மத ரீதியாகவும் வெறுத்தான். 2 விஷயம், இன ரீதியாக வெறுத்தான், மன ரீதியாக வெறுக்கிறவனாய் மாறி போனான். யோனா ஒரு யூதன் அல்லது இஸ்ரவேலன் சொல்லலாம். நினிவே அசீரிய சாம்ராஜ்யத்துடைய மிகப்பெரிய தலைநகரம். அது புறஜாதிகள் நிறைந்து வருகிற ஒரு பட்டணம். அங்கு வாழ்கின்ற மக்கள் மிக கொடுமையானவர்களாக இருந்தார்கள். நினிவே பட்டணத்திலே வாழ்கின்றவர்கள் மிக கொடுமையானவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த இனம் அழிய வேண்டும் என்று சொல்லி யோனா தன்னுடைய சிந்தையிலே நினைத்தார். இன ரீதியாக அந்த ஜனங்களை வெறுக்கிறவனாக மாறி போனான். ஏன்? இந்த கடவுள் எங்களுக்கு மட்டும்தான். இன ரீதியாக அந்த ஜனங்களை வெறுத்தான், மத ரீதியாக அந்த ஜனங்களை எதிர்க்கிறவனாக மாறி போனான். யோனாவுக்கு அப்படிப்பட்ட மனநிலை ஒன்று இருந்தது. இன ரீதியாக அந்த ஜனங்களை வெறுத்தார், மத ரீதியாக அவர்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43-44. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த உண்மை யோனாவுக்கு தெரியாம போச்சு. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறார் பாத்தீங்களா? உன் சத்துருவை சிநேகிப்பா, உனக்கு தீமை செய்யறவனுக்கு நன்மை செய். யோனாவுக்கு இந்த உண்மை தெரியல. அந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல தந்திரங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கிறார். அவருடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோனாவின் மூலமாக மக்கள் மனம் திரும்பினாலும் அவனை பொறுத்த மட்டில் கடவுளுடைய புரிதலற்றவனாக இருந்தான். இந்த கடவுள் எல்லா ஜனங்களுக்கும் தெய்வம் என்பதை யோனா மறந்து போனார். எல்லா ஜனங்களுக்கும் இவர் ஆண்டவர் என்பதை யோனா மறந்து போனார். கடவுளை குறித்தான தவறான ஒரு எண்ணம் கொண்டனமாக மாறி போனார். இதிலே
இன்னொரு காரணம் இருக்குது, அரசியல் ரீதியான ஒரு காரணம் இருந்தது. யோனா ஏன் இந்த மனநிலைக்கு போனார்? அரசியல் ரீதியான ஒரு காரணம் இருந்தது. நினிவே மனம் திரும்பினால் அது ஒரு வல்லரசாக மாறிவிடும். அங்கிருக்கிற, ஏன்னா நினிவே மிகப்பெரிய பட்டணம், அது வளர்ந்து வருகிற பட்டணம். நினிவே மக்கள் மனம் திரும்புவாரானால் அது இன்னும் வளர்ந்து வல்லரசாக மாறிவிடும் போது இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை யோனா உணர்ந்தான். அவன் எப்ப நம்மளை தட்டி தூக்குவானே தெரியாது, அதனால அவன் அழியணும். என்ன மனநிலை பார்த்தீங்களா? வளர்ந்து ஒரு நகரத்திலே அது வல்லரசாக மாறும்போது, இப்ப சாதாரணமா இருக்கும் போதே என்னை தொந்தரப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். வளர்ந்து மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிட்டால் அது இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை யோனா உணர்ந்து அந்த நகரத்தை அழிக்கும்படி தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறார். அதனாலதான் போக மாட்டேன்னு சொல்றார். அதே வேளையிலே யோனா ஒரு சரித்திர புருஷனுங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்ல முடியும். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25 27 வரையும் வாசிங்க. யோனா ஒரு சரித்திர புருஷன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது ஒரு ஓமை அல்ல, அல்லது ஒரு கதாபாத்திரத்தை சொல்வதற்காக அது ஒரு கதையாகவும் அல்ல. யோனா ஒரு சரித்திர புருஷன், அதற்கு வேத ஆதாரம் தான். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25 27 வரையும் வாசிங்க. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். 2ஆம் யெரொபெயாம் வாழ்ந்த காலத்திலே யோனா தீர்க்கதரிசி மிக வல்லமையாக செயல்பட்ட ஒரு மனுஷன். பூமியின் கடையந்தரம் மட்டுமாக ஊழியம் செய்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. யோனா புஸ்தகத்துக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் யோனாவை குறித்து நீங்க வாசிக்க முடியும், வேற எங்குமே கிடையாது. மிகப்பெரிய ஊழியம் செய்த ஒரு மனிதன், 2ஆம் யெரொபெயாம் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். அதனாலதான் ஆண்டவர் அவனை குறித்து சொல்றார். மத்திய எழுதின நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 12ஆம் அதிகாரம் 39 41 வரையும் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட யோனாவை புதிய ஏற்பாட்டின் அதிபதியாகிய கிறிஸ்து இந்த யோனா எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையோடு கூட பிரதிபலித்து காண்பிக்கிறார். யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதனாலதான் யோனா ஒரு சரித்திர புருஷன் சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் உயிர்த்தெழுகிற நாட்களிலே யோனாவும் உயிர்த்தெழுந்து நிற்பார் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? யோனா மிகப்பெரிய சரித்திர புருஷன். யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு சரித்திர புருஷன். அதனாலதான் சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மனநிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது, தேவனுடைய சமூகத்திலே நம்மை சரண்டர் செய்யும் போது தெய்வம் நம்மளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். முதல்ல யோனாவுடைய ஊழியம் மிகப்பெரியது. 2ஆம் யெரொபெயாம் காலத்திலே அவன் பூமியின் கடையாந்தரம் மட்டுமாக தன்னுடைய நிலத்தை சேர்த்து கொண்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஊழியம் செய்த ஒரு மனிதன். ஆனால் ஒரு சமயத்தில் அவனுடைய மனநிலை மாறுகிறது. தெய்வம் அவனோடு கூட இருந்து அவனுடைய மனநிலையை மாற்றுகிறார். அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்பினார்கள். உயிர்த்தெழுகிற நாட்களில் யோனாவும் எழுந்து நிற்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை மகத்துவமுள்ள ஆண்டவர்! ஒரே ஒரு வசனம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 30 32 வரையும் வாசிங்க. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால்
நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று ம் இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ம் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ம் நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ம் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து எழுந்து நின்று நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். சுமத்துவார்கள். எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளே, யோனாவை குறித்து ஆண்டவர் எத்தனை விதமாக உயர்த்தி சொல்கிறார் பாருங்க. யோனா ஒரு சரித்திர புருஷன் என்பதை மறந்து போகக்கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே பல தடுமாற்றங்கள் இருந்தது. அந்த தடுமாற்றத்தை ஆண்டவர் நிவர்த்தி செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மனநிலை இருக்கக்கூடாது. யோனாவுடைய மனநிலை இருக்கக்கூடாது. ஊழியம் செய்வதிலே இது ஒருத்தருக்கு மட்டும்தான் பொறுப்பு, பொறுப்பானவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட போது நம்முடைய மனநிலை மாறணும். ஊழியம் எல்லாருக்குமானது. நானும் அதனுடைய பங்கை அதில் பங்களிக்க செய்யணும். இது ரொம்ப முக்கியமானது. கடவுளை பற்றிய தவறான புரிதல் அவனுக்குள்ளே இருந்து, தவறான புரிதலினாலே யோனா அந்த தேசம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமைக்கு மாறி போனார். உனக்கு மிகப்பெரிய பட்டணத்தில் நீங்கள் நானும் வசிக்கிறோம். இந்த பட்டணம் மனம் திரும்ப வேண்டும்னா நீங்கள் நானும் ஜெபத்திலே தாங்கணும். யோனாவை போல ஓடி ஒளிந்து கொண்டு இந்த நகரம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு வந்துடக்கூடாது. எனவே நாம் கேட்ட சத்தியத்தின்படியாக நம்முடைய மனநிலையை மாற்றும்படியாக வரும் நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியம் நின்று தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாம் தொடர்ந்து செயலாற்றுவோம். தேவனுடைய நாமம் என்றென்றைக்கு மையப்படுவதாக நான் ஜெபிக்கலாம். கிருபாயை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தெய்வம், மாறாத கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். யோனா ஒரு சரித்திர புருஷன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. யோனாவை காட்டிலும் பெரியவர் அங்கே இருந்து நினிவே மனம் திரும்பும்படியாக உதவி செய்து நாங்கள் பார்க்கிறோம். யோனாவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ போய் நினிவேக்கு அந்த ஜனங்கள் மனம் திரும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னதை அவன் அசட்டை செய்து தன்னுடைய மனநிலை மாற்றி கொண்டு போய் பலவிதமான பாடுகளை அனுபவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். சுவிசேஷம் யாரோ ஒருவருக்கு மாத்திரமல்ல, அது என்மேல் விழுந்த கடமை என்பதை நாங்கள் அநேக நேரங்களிலே தவறு செய்து விடுகிறோம். சாமி பிதாவே, வருகிற நாட்களில் நாங்கள் அதிலே முழுவதுமாய் ஈடுபடுத்தி ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அது ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமை என்பதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தேவனை குறித்தான தவறான புரிதல் எங்களிடத்திலே இருக்குமானால் அதை முற்றிலுமாக மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆராதிக்கும் போது இந்த தெய்வம் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், இவர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஒருவேளை எங்களிடத்திலே குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாயிருப்பதற்கு தேவனை இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கேட்ட செய்தியின் பிரகாரமாக நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாங்கள் ஒருபோதும் மீறாதபடிக்கு அவருடைய சத்தியத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. சபையாரோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரே இவ்வளவு பெரிதான மகத்துவமுள்ள இந்த ஊழியத்தை செய்வதற்கு இரக்கம் பாராட்டும். மோசே அழிந்து போகிற ஊழியத்தை செய்தார், ஆனால் அவரை பார்ப்பதற்கு கூட முடியாதபடிக்கு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது சொல்லி வாசித்தோம். அழிந்து போகிற ஊழியமே இவ்வளவு மகத்துவம் உள்ளதாக இருக்குமானால் என்றென்றைக்கும் அழியாததும் வாடாததும் மகத்துவமான இந்த ஊழியம் எத்தனை மகத்துவம் உள்ளது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உணர்வை தாரும். இதிலே நாங்கள் முழு மனதோடு ஈடுபட்டு இந்த வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டும்படியே செபிக்கிறோம். யோனாவினுடைய சரித்திரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தீர். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் ஒருபோதும் தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கட்டளையின்படி வாழ்ந்து நாங்கள் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல எங்களுடைய வாழ்க்கையானது கட்டப்பட்டு வாழ கர்த்தருக்கு என்ற வைராக்கியம் என்று அவருடைய கட்டளையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு இருக்க செய்யுங்க. எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக, என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாட்களிலே தொடர்ந்து சிந்திக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். அந்த பிள்ளைகளோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவரே நடக்க இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் என்னுடைய கிருபையும் அவருடைய ஆளுகை இருந்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து அநேகருக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருந்து அதை ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறோம். மாலை நேரத்தில் நடக்க இருக்கிற கூட்டங்களுக்காக துதிக்கிறோம். அந்த கூட்டத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் வந்து அதில் பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மிகைப்படுத்த அந்த வீட்டினுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஒருவரையும் நீ ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையும் உடைய ஆளுகை இருந்து நீர் எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.